மாமரத்து குயிலு புது மஞ்சமிடும் மயிலு, மாமரத்து குயிலு புது மஞ்சமிடும் மயிலு, பார்க்காம போகாதையா இந்த வீராப்பு ஆகாதையா, நேத்து கொடுத்த முத்தம் நெஞ்சில் இனிக்கும் நித்தம், என்னவோ. கிரிங் 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 கிரிங். ஐயோ, என்ன இது, என் போன் அடிக்குது. யாரா இருக்குன்னு தெரியலையே. இந்நேரம் பார்த்து போன் பண்ணிருக்கு. ஹலோ, யார் பேசுறது? அடியே, நான் தாண்டி உன் புருஷன் பேசுறேன். யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கியா? ஏன் இப்படி திருட வந்த நேரம் கால் பண்ணி நீயே என்ன காட்டி கொடுத்துருவ போல தெரியுதே. அது வேற ஒண்ணும் இல்லட்டி, தோப்புல போய் காய் நிறைய கிடந்தா கால் பண்றேன்னு சொன்னிய, அதான். என்ன இன்னும் கால் பண்ணவே இல்ல. ஒருவேளை காய் இல்லையா, இல்ல தோட்டத்துக்காரன் உன்ன மரத்துல கட்டி வச்சிருக்கானான்னு தெரிஞ்சுக்கலாமேன்ட்டு கால் பண்ணேன். ரொம்ப சுத்தம். நான் மாற்றனோ இல்லையோ, நீ என்ன மாட்டி விடாம விட மாட்ட போல. இந்த ரிங் சத்தம் தோட்டத்துக்காரனுக்கு கேட்டாலும் கேட்டிருக்கும். அப்போ இதுவரைக்கும் நீ தோட்டத்துக்காரங்கிட்ட மாட்டல, அப்படித்தானே? எனக்கு என்னவோ என் புருஷன் மாங்காய் கிடக்கான்னு பாக்குறதுக்காக கால் பண்ணல, என்னை மாட்டி விடுறதுக்காகவே கால் பண்ண மாதிரி தோணுது. சரிடி, கூடைய கொண்டு வரவா இல்ல சாக்க கொண்டு வரவா? மாங்காய் கம்மியா தான் கிடக்கு, ஒரு கூடைய மட்டும் கொண்டு வா போதும். சீக்கிரம் சீக்கிரம் வாயா. இதோ பாரு, சும்மா மின்னல் வேகத்துல வர்றேன். யோ லூசு, அவசரத்துல வண்டி எடுத்துட்டு வந்துடாத. சைக்கிள்லே வா போதும். பைக்ல வந்தனா சத்தத்தை கேட்டு மாட்டிப்போம். அது வேறயா? சரி சரி. எப்பா, இந்த புருஷனை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே, தாங்க முடியல. ஒவ்வொரு நாளும் கைத்து மேல நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல்னா பாத்துக்கங்களேன். என்ன இது, என் பொண்டாட்டி இந்த தோட்டத்துக்கு தானே வர சொன்னா, ஆளையும் காணும் தேலையும் காணும். மாமர அணிலே அவளை பாத்தியா, இந்த மாங்காயத்தான் ஆட்டே போட வந்தாலே அவளை பாத்தியா. யோ யோ, இதோ நான் இங்க இருக்கேயா, நான் இங்க இருக்கேன். திருட்டு பொண்ணு சின்ன பொண்ணு அவளை பாத்தியா, அவ திருடி மாங்கா விப்பா நீயும் அவளை பாத்தியா. யோ லூசு பேலே, நான் இங்க தானே இருக்கேன், கண்ணு தெரியுதா இல்லையா? அடியே, மரத்து மேல என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வாடி. இப்பதாயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தோட்டத்துக்கார வந்து மாங்காயை பார்த்துட்டு போனான். நல்ல வேளை மரத்து மேல இருந்ததுனால தப்பிச்சேன். புருஷனா இருந்து என்ன புண்ணியம்? இவளை தூக்கி போட்டு மிதிக்கையோ ஒரு அடி அடிக்கவோ நம்மளால முடியுதா? முடியவே இல்லை. எங்கேயாவது ஒரு தோட்டத்துக்காரங்கிட்ட 2 அடி வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னான்னா அதை கேட்டாவது சந்தோஷப்படலான்னு பார்த்தா, ச்சே, எஸ்கேப் ஆயிருதாளப்பா. அடியே, ஏன்டி இப்படி குத்தாலத்து குரங்கு குப்பையை விட்டு இறங்குன்ற மாதிரி மேலே ஏறி உட்கார்ந்துருக்க? அதான் தோட்டத்துக்காரன் போயிட்டான்ல, கீழே வா. யோ, ஏறும்போது ஏதோ ஒரு கிரிப்ல ஏறிட்டேன், இறங்கும் போது பயமா இருக்கியா? இறக்கி விடியா? பிடிக்கிறேன்னு சொல்லி குதிக்க சொல்லிடுவோம், அப்புறமா பிடிக்காம விட்டுருவோம். கை கால் உடஞ்சி எப்படியாவது ஆஸ்பத்திரியில போய் படுத்துருவா. அப்பமாவது கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கலாம். சரிடி, நான் உன்னை பிடிக்கிறேன், அப்ப நீ கெதிக்கிறியா? இந்த ஆளை ஒரு புருஷனாவும் நம்ப முடியாது, ஒரு மனுஷனாவும் நம்ப முடியாது. வேணாம், இந்த ஆளு பிளான் பண்ணி வேணும்னே நம்மளை கீழே தள்ளினாலும் தள்ளிடுவான். நாமளே மரத்தை பிடிச்சி மெதுவா இறங்கிட வேண்டியதான். குதிடி செல்லம், நான் பிடிச்சுக்கிறேன். யோ, நீ பிடிச்சதும் போதும் கிழிச்சதும் போதும், நானே இறங்கிறேன். போய் மாங்காய் பறிப்போ. என்ன இவ என்ன பிளான் போட்டாலும் எஸ்கேப் ஆயிடுறாள. குருவளுக்கு உச்சத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். எப்பா, வலிக்குதே, பயமா இருக்கே. மரத்துல எப்படிதான் இந்த குரங்குலாம் ஏறுமோ, நம்மளால ஏறவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் எம்பிட்டு தூரம் போகணும்னு தெரியலையே. அடைச்சி பயந்து தரக்கிட்டே வந்துட்டேடி, எந்திரி. யாப்பாடா, ஒரு வழியா தர பக்கத்துல வந்துட்டேன். நானும் பயந்துகிட்டே இருந்தேன் ஐயா. சரி, சடசடன் மாங்காய் பறிச்சு போடு, வீட்டுக்கு எஸ்கேப் ஆயிடலாம். மாங்காய் பாத்தியா ஐயா, எவ்வளவு குண்டு குண்டா காய்ச்சிருக்கு. குண்டு மாங்கா தொப்புக்குள்ள நண்டு போல வந்தாயே, யாருமில்லா நேரம் பார்த்து கைய பிடிச்சாயே, கைய பிடிச்சா என்ன இப்ப வளையல் போல கத்திரியே. யோ, உனக்கு டூயட் பாடுறதுக்கு வேற டைமே இல்லையா? வாயா, சீக்கிரம் மாங்காய் தூக்கிட்டு ஓடலாம். கூட மேல கூட வச்சு திருட்டு மாங்காய் தூக்கிக்கிட்டு, உன் கூட தானே நானும் வாரேன், கூட்டிக்கிட்டு போயே நின்னு. ஒத்தையில நீயும் போனா அது நியாயமா? உன்னுடனே நானும் வாரேன் ஒரு ஓரமா. வேணான்னு சொன்னாலும் மட்டும் விடவா போற? வந்து தொலை. ஏண்டா, என்னடா இது, மாங்காவை அப்படியே விற்காம உன் பொண்டாட்டி இப்படி வெட்டி எட்டி வைக்க சொல்லியிருக்கா? என்னவா இருக்கும்? தெரியலையம்மா, அவ புடுங்கிட்டு வந்த வேகத்துக்கு இந்நேரம் நான் வித்து முடிச்சிருப்பான்ல நினைச்சேன். ஒருவேளை மாங்காய் எல்லாம் வெட்டி ஊறுகாய் போட்டு விற்க போறாளோ என்னவோ. என்னங்க வழி விடுங்க, சாதம் ரொம்ப சூடா இருக்கு. என்ன மருமவளே இது, என்ன மாங்காய் வெட்ட சொல்லிட்டு இப்படி சுட சுட சாதத்தை கொண்டு வந்து வச்சிருக்க? எத்தே, நான் திருடிட்டு வந்ததே நம்ம ராமசாமி தோட்டத்து மாங்காவ.
இதை அப்படியே வித்தாலும் கண்டுபிடிச்சிருவான், இல்லை ஊறுகாய் போட்டு வித்தாலும் அதோட டேஸ்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிருவான். அதான் பேசாட்டு மாங்காய் சாதம் ரெடி பண்ணிடலான்னு பார்த்தேன். சோறு சூடாக இருக்குத, மாங்காய் மட்டும் வதக்கி எடுத்துட்டு வந்தா இதோட கிண்டிடலாம். இவ்வளோ மாங்காய் வெட்டுறதுக்குள்ள எனக்கு கையே வலிச்சு போச்சு தெரியுமா? இனிமேல்லாம் இப்படி என்ன மாங்காய் வெட்ட சொல்லாத மருமகளே. அப்போ சரித்த, என்னைக்கு மரத்தில் மாங்காய் காய்க்கிறதுக்கு பதிலாக மாங்காய் சாதமாகவே பார்சலாக காய்க்குதோ அன்னைக்கு வெட்ட சொல்ல மாட்டேத்த. பாத்தியாடா, உன் பொண்டாட்டிக்கு எம்புட்டு கொழுப்பு இருந்தா என்ன பார்த்தா இப்படி பேசுவானே. எம்மா அவ பேசுறாளே நினைச்சு கவலைப்படாதம்மா. அவ அடிக்கலையே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. நான் இப்பதாம்மா அவகிட்ட ஆப்ப குத்து வாங்கிட்டு வரேன். அடப்பு, இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் சொல்ல மேலையனும். சரி, அப்போ நான் போய் மாங்காய் சாதம் வித்துட்டு வரேன். சரி மருமகளே, போயிட்டு வா. மாங்காய் 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 சாதம் சாதம் சாதம், மாங்காய் 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 சாதம் சாதம் சாதம். வெட்ட வெளியினிலே மொட்டை வெயில் அடிக்கையிலே மாங்காய் சாதம் சாப்பிடலாம் வாங்க. அட மொட்டை வெயில் அடிக்கையிலே வெட்ட வெளி பகுதியிலே மாங்காய் சாதம் சாப்பிடலாம் வாங்க. மாங்காய் 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 சாதம் சாப்பிடலாம் வாங்க. என்னடி சின்ன பொண்ணு? அன்னைக்கிலேக்கா மாங்காய் சாதம் வாங்கிட்டு போங்கக்கா, சூப்பரா இருக்கும்க்கா. என்னடி இது திடீர்னு மாங்காய் சாதம்? இன்னைக்கு ராமசாமி தோட்டத்துல மாங்காய் தான் நல்லா காய்ச்சிருந்துச்சு, அதான் மாங்காய் சாதம். என்ன சொல்ற? எனக்கு சரியா கேட்கலையே. மாங்காய் சாதம் உடம்புக்கு நல்லதுக்கா, அதான் இன்னைக்கு மாங்காய் சாதம் ரெடி பண்ணிருக்கேன், வாங்கி சாப்பிடுங்க. ஆமா, மாங்காய் சாதத்தை எதுக்குடி இப்படி மண் சட்டியில வச்சிருக்க? சாதாரண மாங்காய் சாதம் டேஸ்ட் கம்மியா இருக்கும், மண்பான மாங்காய் சாதம் டேஸ்ட் சும்மா தூக்கலா இருக்கும்க்கா. ஒரு சட்டி மாங்காய் சாதம் என்ன விலை? வெறும் 100 ரூபாதான்க்கா. மத்த கடையில மாங்காய் சாதம் வாங்கினா வெறும் 50 ரூபா தானடி, இது என்ன 100 ரூபாய்? ஒரு பார்சல்ல மாங்காய் சாதம் வாங்கியிருப்பீங்க, இதுல 3 பேர் சாப்பிடுற அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மண்பானை உங்களுக்கு ஃப்ரீ தான்க்கா, அதனாலதான் இந்த 100 ரூபாய் ரேட்டு. ஓ அப்படியாடி, இது நல்ல ஆஃபரா இருக்கே. இதோ இதோ 100 ரூபாய் தரேன்டி. 100 ரூபாய்க்கு மாங்காய் சாதம்னே வாயை பொழந்துக்கிட்டு வாங்குற. இம்புடு போண்டி தானே சாப்பாடே இருக்கும், 2 ஆளுக்கு ஏன் 1 ஆளுக்கே ஒழுங்கா பத்தாது. மாங்காய் மட்டும் ஆட்டையை போடல, இந்த மண்பானையும் நான் ஆட்டையை தான் போட்டு வந்தேன். இந்தாங்கக்கா வாங்கிக்கோங்க. இந்த ஆஃபர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. சரி, அப்புறம் வீட்டு பக்கம் வா, 100 ரூபாய் தரேன். எப்பாடா, ஒரு சட்டி மாங்காய் சோறும் கிடைச்சிருச்சு, ஒரு மண்பானையும் ஃப்ரீயா கிடைச்சிருச்சு. எப்படி பார்த்தாலும் இந்த மண்பானை வாங்கணும்னா 80-70 ரூபாய் இருக்கும். நல்ல வேலை, நமக்கு லாபம் தான். ஐயோ, மாந்தோப்பு ராமசாமி மவன் வந்துட்டானே, இப்ப என்ன பண்றது? Sing in the rain, I want swing in the rain. என்ன தம்பி இந்த பக்கம்? அதுவா, இங்க மாங்காய் சாதம் விக்கிறதா சொன்னாங்க, அதான் வாங்கி சாப்பிட்டு போலாமேன்ட்டு வந்தேன். இவனுக்கு இவ்வளோ பெரிய மாந்தோப்பு இருக்கு, இந்த பே எதுக்கு நம்ம கிட்ட வந்து மாங்காய் சாதம் வாங்க வரணும்? தாராளமா வாங்கிக்கடா. ஆமா, உனக்கு தான் அவ்வளோ பெரிய மாந்தோப்பு இருக்கே, பின்ன எதுக்கு நீ மாங்காய் சாதம் வாங்குறதுக்கு என்கிட்ட வந்திருக்க? அது வேற ஒண்ணும் இல்ல, எங்க வீட்ல இன்னைக்கு சமைக்கல. ஓ அப்படியா, அம்மா அப்பா வெளியூர் போயிட்டாங்களாடா? ஆமா ஆமா, எங்க அப்பா தேடிக்கிட்டு போயிருக்காரு, எங்க அம்மாவும் பின்னாலே தேடிட்டு போயிருக்காங்க. என்னத்தை தேடி போயிருக்காங்கடா? அது வேற ஒண்ணும் இல்ல, எங்க தோட்டத்துல இருக்க மாங்காவெல்லாம் ஏதோ ஒரு களவாணி களவாண்டுட்டு போயிட்டான். அதான் யாரு வீட்டு பக்கத்துல மாங்கொட்டை, மாந்தொளி, மா இலை, அப்படி இல்லைன்னா மாங்காய் வாசனை இருக்கோ அவங்களெல்லாம் ஒரே போடா போட்டுடலான்னு சொல்லிட்டு எங்க அம்மா அப்பாவும் ஆளுக்கு ஒரு அருவாவா எடுத்துட்டு போயிருக்காங்க. என்னது, ஆளுக்கு ஒரு அருவாவா? ஆமா ஆமா, ஒருவேளை எங்க அம்மா கையால மிஸ் ஆயிட்டா எங்க அப்பாவும், எங்க அப்பா கையால மிஸ் ஆயிட்டா எங்க அம்மாவும் வெட்டுன்னு வெட்டிடலான்ட்டு போயிருக்காங்க. என்னத்த, மாங்காயா? இல்ல, மாங்காய் திருடனா களவாணி பேல. ஐயோ, நாம சிக்கிட்டோம்னா நம்மள வெட்டுன்னு வெட்டிடுவாங்களோ? ஆமாண்டா, எதுவும் குழு எதுவும் கிடைச்சதா? எங்க அம்மா அப்பாவும் சொன்னாங்க ஏதோ 2 பேர் கொண்ட குழு அப்படின்னு சொன்னாங்க. அது பொம்பளையா ஆம்பளையான்னு இன்னும் கண்டுபிடிக்கல. அதுல ஒருத்தர் பொம்பளையும் ஒருத்தர் ஆம்பளையாவும் இருக்கலான்னு பேசிக்கிட்டாங்க. ஐயோ, கிட்ட நெருங்கிட்டாங்க போல. நல்ல வேலை, மாங்கொட்டை, மா இலை, மாந்தொலி எல்லாத்தையும் நம்ம குழி வெட்டி புதைச்சாச்சு குப்பையில. அது கண்டு நம்ம தப்பிச்சோம். அதான் எனக்கு பசியா இருக்கேன்னு இங்க மாங்காய் சாதம் விற்கிறதா சொன்னாங்க, சாப்பிடலான்ட்டு வந்தேன். அதுவும் இல்லாம எங்க அப்பா மாங்காய் சாதத்தை டேஸ்ட் பார்த்துட்டு வா, நம்ம தோப்பு மாங்காவான்னு பார்த்துட்டு வான்னு சொன்னாங்க. அது வந்து உனக்கெல்லாம் மாங்காய் சாதம் கிடையாது, போடா. ஏன் எனக்கு மாங்காய் சாதம் கிடையாது? இது அதிக விலை உள்ள மாங்காய், நீ இந்த மாங்காய் சாதத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்க மாட்ட. ஒரு பிளேட்டு ஒரு 500-600 ரூபாய் கிட்ட வரும். 1000 ரூபாயே வந்தாலும் சரி, நான் இன்னைக்கு மாங்காய் சாதம் வாங்கி சாப்பிடாம போக மாட்டேன். டேஸ்ட்டை பார்த்துட்டு எங்க அம்மா அப்பாட்ட போய் சொல்லணும். அட்ட பாவி, என்னை வெட்டுறதுக்கு நானே உனக்கு சாதம் பொங்கி போடணுமாடா? முடியாது, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி இவங்கிட்ட கொடுத்துடவே கூடாது. அது நான் இன்னைக்கு மாங்காய் சாதம் விற்கிறதா இல்லை, இதெல்லாம் எங்க வீட்டுக்கு செஞ்சு வச்சேன்.
இப்பதான் நம்ம அன்னைக்கு அக்கா வாங்கிட்டு போறத பார்த்தேனே. அது வேணும் இல்லை, நேற்று அவங்க வீட்டில் தேங்காய் சாதம் செஞ்சாங்கன்னு எனக்கு தந்தாங்க. அதான் இன்னைக்கு நான் மாங்காய் சாதம் செஞ்சேன்ட்டு அவங்களுக்கு கொடுத்தேனே தவிர இது விற்கிறதுக்கெல்லாம் இல்லை. இவ பேசுறதுல ஏதோ உள்குத்து இருக்கு. எதுக்கும் நம்ம அப்பா கிட்ட போய் சொல்லிடுவோம். இந்த பைய வருள்ளட்டி இந்த சோத்தை எப்படியாவது நம்ம தின்னே தீத்துறணும், இல்லை டேஸ்ட்டை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னைக்கு நமக்கு காசு வரலனாலும் பரவாயில்ல, உசுறு முக்கியம்டா, உசுறு முக்கியம்.